எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. சந்தோஷமா என் கழுத்துல தாலி கட்டின சின்னையா என்ன தனியா விட்டுட்டு எங்க போனாருன்னு தெரியல. அங்க இருந்த வரைக்கும் சிரிச்சு பேசினவங்க இங்க வந்த நிமிஷத்துல இருந்து என்ன ஒரு புழுவை விட கேவலமா பாக்குறாங்க. எதுக்குமா? சின்னையா என்ன விரும்பிதான் நிச்சயம் பண்ணாரு. ஊர் மக்கள் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? எந்த தப்புமே செய்யாத எனக்கு எதுக்குமா தண்டனை? என்னால முடியலமா. துர்கா, துர்கா, எழுந்துரு. என்ன ஜமீன் வீட்டு புது மருமகளே, புது இடம்லாம் எப்படி இருக்கு? என்ன அப்படி பாக்குற? நான் கூட வரல. வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கலன்னா சாரி துர்கா, நான் அப்ப சொல்லிட்டு போனேன்ல, ஒரு எமர்ஜென்சி கேஸ். அதான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உனக்கு நானே ஆரத்தி எடுத்து விளக்கேத்தி வைக்கணும்னு. பட் என்ன பண்றது, சிச்சுவேஷன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா. துர்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசுற? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுற? இந்த இடம் வேணா புதுசா இருக்கலாம், ஆனா நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு பழக்கப்பட்டவங்க தானே? இல்லக்கா, அது சரி விடு, போக போக சரியாயிடும். வா, வீட்டை சுத்தி காமிக்கிறேன், வா. அம்மா. துர்கா, 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 என்னாச்சு? உட்கார. என்னாச்சு? கால்ல என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா. இங்க பாரு, உயிர் போற மாதிரி கத்துற. என்னாச்சு கால்ல? காலை முதல்ல காட்டு. காட்டு. ஐயோ, என்ன துர்கா இது? இதோ தீல கால் வச்ச மாதிரி இப்படி பொத்தல் பொத்தலா இருக்கு. எப்படி ஆச்சு? அது விளக்கேத்தும் போது சாம்பிராணி போட வச்சிருந்த கறிக்கட்டையில காலை வச்சுட்டேன். அதான் காலை சுற்றுச்சு. என்ன பொண்ணு நீ? பதட்டப்படலாம், அதுக்கு நீ இப்படியா? ரிலாக்ஸா இரு துர்கா. சரி, நீ உட்காரு, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி, அசோக் எங்க? உங்களை மாதிரியே ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. என்னது முக்கியமான வேலையா? உன்னை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அசோக்குக்கு வேலை? சரி, நான் அசோக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டியா? எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டேன். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். துர்கா, இந்தா சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு பசிக்கல. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒரு அக்காவா நான் உனக்கு சொல்றேன், இந்த ஜமீன்ல நமக்கான வாழ்க்கை இங்கன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லவும் முடியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். புரிஞ்சுதா? சரி, ஆ காட்டு. ஆ காட்டு. ஆ.
துர்கா, எதுக்கு இப்ப அழற? உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அக்கா நான் இருக்கேன். என்கிட்ட சொல்ல, சரியா? ம்? ம், இந்தா சாப்பிடு. காலை காட்டு. காலை காட்டு. மெதுவா, சீக்கிரம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கா, ஒன்னும் இல்ல, சரியாயிடும். பார்த்து. துர்கா, ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன், காலையில சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? விளங்காதவளே, இப்ப எதுக்கு தனியா உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? என்ன ரெஸ்ட் எடுக்க வந்தியா? எதுக்கும் பயன்படாம ஒரே இடத்துல தண்டத்துக்கு கிடக்காம போய் ஏதாவது வேலைய பாரு, புரியுதா? நம்பிக்கை துரோகம். ஆவுடையப்பா, என்னையே மோசம் செய்து விட்டாய். செல். உன் பரம்பரையின் தலையெழுத்தை இனி யாராலும் மாற்ற முடியாது. என் முன்னே நிற்காதே, போய்விடு. ஐயா, அண்ணனும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அந்த ஊர் மக்கள் மொத்தமும் அவ பக்கம் இருந்ததால எங்களால எதுவும் பண்ண முடியல ஐயா. எதுவும் பேசாதே. நீ என்ன காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று தெரியுமா? இந்த திருமணம் முடிந்தால் அந்த கௌரி இங்கு இருப்பாள் என்று சொன்னாய் அல்லவா? சொன்னையா, ஆனால் முடியவில்லை, அப்படித்தானே? இதை முடியவில்லை என்று சொல்ல நீ எதற்கு? நானா உன்னை என்னிடம் வர சொன்னேன்? உன் குடும்பத்தையும் உன் பரம்பரையையும் காப்பாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தது. அனைத்து முன்னால் பாழாய் போனது. போ, தலையெழுத்து எதுவோ அதை அனுபவி. போ. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. எங்களுக்குன்னு நீங்க மட்டும்தானையா இருக்கீங்க. அப்படி நினைத்திருந்தால் நான் சொன்ன வார்த்தையை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி இருக்க வேண்டும். செய்யவில்லை. ஏன் முடியவில்லை? அந்த கௌரி இங்கு வராமல் யாகம் நடக்காது. பலி கொடுக்கவும் முடியாது. அதோடு உன் குடும்பத்தின் சாபத்தையும் தீர்க்க முடியாது. இனிமேல் என்ன செய்ய போகிறாய்? ஐயா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் முயற்சி பண்றையா. இன்னும் 6 நாளில் அந்த கௌரி இங்கு இருந்தாக வேண்டும். ஒருவேளை முடியவில்லை என்றால் என்னிடம் திரும்ப வராதே. செல்.
கண்டிப்பா கொண்டு வரேன் ஐயா. போயிட்டு வரேன் ஐயா. வரோங்க ஐயா. ஐயா இப்ப என்ன செய்யறதுங்க ஐயா? ஐயா ஐயா இந்நொடியிலிருந்து நாம் காளிக்கு செய்யும் பூஜை இன்னும் உக்கிரமாக இருக்க வேண்டும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இனி நடக்கப் போகும் போராட்டம் அந்த கௌரிக்கும் ஜமீன் குடும்பத்திற்கும் இல்லை. கௌரிக்கும் காலனுக்கும் இல்லை. தீய சக்திக்கும் நல்ல சக்திக்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இந்த போராட்டத்தில் தீய சக்தி ஜெயித்தே ஆக வேண்டும். உத்தரவுங்க ஐயா. கௌரி, என்னுடைய பலிபீடத்தில் உன்னுடைய தலை உன் உடலை விட்டு பிரியும். பிரிப்பேன். ஜெய் கமண்டல காளி. ஏன் சின்னையா, என்ன நீங்க ஆசைப்பட்டுதானே கல்யாணம் பண்ணீங்க? ஆனா தாலி கட்டின கையோட சொல்லாம கொல்லாம எங்க போனீங்க? உண்மையிலேயே முக்கியமான வேலையா தான் போயிருக்கீங்களா, இல்ல என்ன பிடிக்காம போயிட்டீங்களா? ஆனா ரெண்டுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல சின்னையா. என்ன பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போகவும் வாய்ப்பு இல்ல. அப்படின்னா என்ன நடந்துச்சு சின்னையா? சின்னையா, இங்க நடக்கிறது எல்லாமே நான் நினைச்சதுக்கு எதிரா இருக்கு. எங்க இருந்தாலும் எனக்காக வந்துருங்க சின்னையா. ஏய் அம்மா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இதுதானே சின்னையா ரூம். அதான் அது பாடி எஸ்சி மராசாத்தி குப்பமேட்ல கிடந்த எதுக்கோ படுக்க பஞ்சு மெத்த கேக்குதா? இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. பாடி வெளியே. அம்மா வலிக்குதுமா, என்ன விட்டுருங்கம்மா. வலிக்குதா? வலிக்குதுமா. வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். எங்க வீட்டு புள்ள பொண்ணோட கழுத்துல தாலி கட்டும் போது எங்களுக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கோம். சாணி முழுகுன கட்டாந்தர தரையில படுக்க பாய் கூட இல்லாம இருந்தவளுக்கு ஜமீன் வீட்டு பரம்பரை கட்டல்ல படுக்க தோணுதோ? நல்ல வேளை நீ படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். நீ படுத்திருந்தத பாத்திருந்தேன், கட்டிலோட சேர்த்து உன்னையும் கொளுத்தி இருப்பேன். இத பாரு, பெரியவர் சொன்னதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்.
ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், புரிஞ்சுதா? ஆமாம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே செய்யறேம்மா. அம்மா, வலிக்குது. வலிக்குதா? விட்டுருங்கம்மா. வலிக்குதா? விட்டுருங்கம்மா. வலிக்குதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாடி, வாங்குறல. அம்மா, வலிக்குதும்மா. அம்மா, அம்மா, வேணாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. வாடி. ஏய், நீ எப்பவுமே வெளியில தான் படுக்கணும். வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரணும். கால்ல போட்டுக்கிட்டு நடக்கிறது வாசல்ல தான் கிடக்கணும். நீயும் எனக்கு அந்த மாதிரி தான். ஆனா எனக்கு நீ அப்படி இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். ஆனா அது உன்கிட்ட கிடையாது. வெளியிலே கிடந்து சாவடி. அம்மா, கதவு திறங்கம்மா. அம்மா, கதவு திறங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, கதவு திறங்கம்மா. அம்மா, நான் ஹால்ல கூட படுத்துக்கிறேம்மா. அம்மா, நான் கிச்சன்ல கூட படுத்துக்கிறேம்மா. கௌரி, துர்கா, தூங்கிட்டியா? சாப்பிட்டு படுத்தியா இல்ல சாப்பிடாம படுத்தியா? உன் துர்கா உன்னை விட்டு போயிட்டாளேன்னு பாத்தியா? அது எப்படி என் செல்ல குட்டியை விட்டுட்டு நான் தனியா போவேன்? அப்படியே போனாலும் உடம்பு மட்டும்தான் போகும். உசுரும் என் மனசும் என் கௌரி பாப்பாவை சுத்தி தான் இருக்கும். துர்கா, துர்கா. கௌரி, இத போத்தி படுத்துக்கோ. நானே உன் கூட படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும்.
துர்கா அக்கா என்ன புது மருமகளே, காலையிலயே உன்னோட கடமையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு. கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, புது இடம், கௌரியும் இல்ல. நைட்டு நல்லா தூங்குனியா துர்கா? தூங்குனக்கா. தூங்குனன்னு சொல்ற, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. சரி, காலையில காஃபி குடிச்சியா? என்ன துர்கா, எதுக்கு இவ்ளோ பதட்டம்? இங்க பாரு, நான் உனக்கு அக்கா மாதிரி. என்கிட்ட நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசு. நீ காஃபி குடிக்கலன்னு உன் முகமே சொல்லுது. சரி, வெயிட் பண்ணு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா, வேண்டாங்க்கா, நீங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இரு, நான் காஃபி போட்டேன்னா நீ குடிக்க மாட்டியா? நீ கோலத்தை ஒழுங்கா போட்டு முடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, நம்ம மனசுல இருக்கிறத சொல்லலாமா? வேண்டாம், ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிட்டா